Hello all, I'm Dr. Nivedita, gynecologist and obstetrician. So, நம்ம வந்து travel பத்தி பார்த்தோம் and language barriers பத்தி பார்த்துட்டு இருந்தோம். We will also see about sleep in pregnancy. So, pregnancyல sleep அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு. ஸோ ஸ்லீப்புங்கிறது வந்து எப்படின்னா நமக்கு வந்து நம்ம பாடி வந்து நம்ம எப்படி அதுக்கு ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுக்குறோம் அது மாதிரி அது அக்கஸ்டம் ஆயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அப்பவே உடனே சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுறாங்க. தட் இஸ் ஹவு தேர் ஸ்லீப் சைக்கிள் வாஸ் ஆல் தீஸ் டேஸ். அண்ட் சடன்லி தே கெட் பிரெக்னென்ட். வித் ஆல் த பிரெக்னன்சி ஹார்மோன் ஸ்லீப் சைக்கிள் இஸ் ரியலி டேக்கிங் அ ஹிட். நம்ம யூஸ்வலா ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண சொல்றோம். ஸ்லீப் வந்து பிட்வீன் 10 PM to 6 AM அதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப். 8 hours ஆஃப் ஸ்லீப் பண்ண சொல்றோம். பட் நம்ம பிகாஸ் ஆஃப் அர்பனைசேஷன், பிகாஸ் ஆஃப் ஆல் த ஒர்க்கிங் சினாரியோஸ் ஃபார் த அர்பன் உமன், அவங்க வந்து தே நாட் ஏபிள் டு கிவ் தட் பர்டிகுலர் 8 hours. ஸோ தே சே தே ஆர் கோயிங் இன் டு நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தட் 8 hours தே கிவிங் இட் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க. இனிஷியலாவே திஸ் மைட் அஃபெக்ட் யுவர் ஃபர்டிலிட்டி ஃபர்ஸ்ட் திங். After you get pregnant, that same sleep cycle if you have, then it's really going to take a hit. ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த நாஷியா, வாமிட்டிங், வீக்னஸ்லாம் இருக்கும்போது ஸ்லீப் வந்து எப்படா எக்ஸாஸ்டடாக இருந்துட்டு எப்படா தூங்கலாமான் இருக்கும். தூங்கினா அவ்வளோவா தூக்கம் வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த மோர் வென் யூ ஆர் ஹேவிங் சம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் லைக் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லைனா B12 டெஃபிஷியன்சி விச் இஸ் பிகம் மோர் காமன் நவடேஸ் இன் ப்ரெக்னென்ட் உமன். அது மாதிரி பார்த்தோம்னா இதுவுமே வந்து ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் திங் வந்து உங்களோட ஹைட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் வாமிட்டிங் வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸாஷன் நிறைய இருக்கும். ஸோ மசில்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணும்போது கிராம்ஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பராக ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹைட்ரேஷன் பற்றி. So one important tip I keep telling often is try to take warm food, warm liquids. அது வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நீங்கள் முன்னாடி மாதிரி கடகடான்னு தண்ணி குடிக்க முடியாது. ஸோ சிப் பை சிப் குடிக்கலாம். வார்மாக குடிக்கிறது will help you stay hydrated. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணால் ஸ்லீப்பை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் கிராஸ் பண்ணி பை த டைம் செகண்ட் ட்ரைமஸ்டர், லேட் செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பேபி மூமெண்ட்ஸு, கிக்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா, ஆஃப்கோர்ஸ் ஈவன் தே கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, நைட் டைமில் ரொம்ப மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னால் கம்ப்ளீட்டாக ஸ்லீப் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ப்ரெக்னன்சியில் வந்து உங்களால் டீப் ஸ்லீப்லாம் போக முடியாது. யுவர் ஸ்லீப் வில் பி வெரி லைட் அண்ட் இட் வில் பி ஈஸிலி டிஸ்டர்ப்ட். அண்ட் பேபி மூமெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும்போது ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது காமன் தான். இட்ஸ் நேச்சுரல் அண்ட் இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல். பட் என்ன உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ், அந்த ஃபெட்டிக் வந்து யூ கேன் கேரி இட் த்ரூ அவுட் த டே. அதனால என்ன சொல்கிறோன்னா 8 hours ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப்புக்கு எய்ம் பண்ணுங்க. 2 hours ஆஃப் டே டைம் ரெஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி ஃபியூ டிப்ஸ் லைக் ஏர்லி டின்னர் ஒரு 7:30, 8க்குள்ளே டின்னர் முடிச்சுடுங்க. ஆர் இஃப் யூ ஃபீலிங் quite hungry or if you're diabetic இல்லை வேற ஏதாவது கோமார்பிடிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு நிறையா டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் வருதுன்னா ஜஸ்ட் பிஃபோர் பெட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு வார்ம் மில்க்கோ இல்லை வார்ம் வாட்டரோ வாட் எவர் இட் இஸ் குடிச்சிக்கலாம். சம் பெவரேஜஸ் லைக் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இல்லை ஹாட் காஃபி அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தோஸ் ஆர் ஆல் ஸ்டிமுலன்ஸ். அது வந்து உங்களை ஸ்லீப்க்கு விடாமல் இட் வில் மேக் யூ ஸ்டே அவேக். ஸோ அது மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஹாவ் அ ஸ்மால் ஸ்ட்ரோல் ஆர் அ வாக் பிஃபோர் பெட் டைம். ஸோ அது வந்து உங்களை கொஞ்சம் காம் பண்ணும். ஆர் யூ கேன் டேக் அ வார்ம் பாத் இல்லைன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் பேக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ தட் தீஸ் வில் ப்ரிவென்ட் கிராம்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லீப் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்கும். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களோட பெட்ரூமில் வந்து கீப் இட் லெஸ் நாய்ஸி. கீப் பிளைண்டிங் கர்டன்ஸ் அண்ட் ஸ்மால் நைட் லேம்ப்ஸ் கூட யூஸ் பண்ணாதீங்க. கீப் இட் ரியலி டார்க் அண்ட் டெஃபினெட்லி do not use your mobile phones as alarms. if you have to use an alarm, நீங்கள் வந்து ஒரு அலார்ம் கிளாக்கோ இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் யூஸ் யுவர் மொபைல்ஸ் இன்சைட் யுவர் பெட்ரூம்ஸ் இஃப் யூ ஹாவ் அ வெரி புவர் ஸ்லீப்.
அண்ட் ஃப்ரீக்வென்ட்டா நீங்க ரெஸ்ட் ரூம்க்கு போகணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். கால் சம்மன்ஸ் ஹெல்ப். ஆர் யூ கேன் ஹேவ் அ ஃப்ளோர் லேம்ப். இஃப் நாட் த லேம்ப் வந்து உங்களோட ஐஸ்ல டைரக்ட்டா படாம ஃப்ளோர் லேம்ப்ஸ் மாரி வச்சுக்கலாம். ஸோ தட் மைட் கைட் யூ டு யூஸ் த ரெஸ்ட் ரூம்ஸ் அட் நைட். அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்றீங்க, ஆர் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹங்ரி அட் நைட், immediately after using the restrooms, you have to drink water or you have to eat anything, na? That's the real time where you might get a lot of dental caries. ஸோ சம் மதர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் பிஸ்கெட்ஸோ இல்லை ஆப்பிள் அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. அண்ட் தே டு நாட் ட்ரிங்க் சம் மோர் வாட்டர் or gargle their mouth. ஸோ திஸ் வில் பி அ குட் சான்ஸ் ஃபார் டென்டல் கேரிஸ். அதாவது பல்லு சொத்தை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க சாப்பிட்ட உடனே படுக்கிறதுனால. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி டூ அ ஸ்மால் காகிள். அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன காகிளோ இல்லை மவுத் ரின்ஸ் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர் டு அவாய்ட் டென்டல் கேரிஸ் அண்ட் பெரியோடென்டல் டிசீசஸ். ஸோ தட் வில் கோ அ லாங் வே இன் ப்ரிவென்டிங் ப்ரீடம் லேபர் ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டுவர்ட்ஸ் த தேர்ட் ட்ரைமஸ்டர், தட் இஸ் டுவர்ட்ஸ் தி டைம் வேர் யூ கோயிங் டு டெலிவர், ஆப்வியஸ்லி ஆங்ஸைட்டிலேயே உங்களுக்கு தூக்கம் வராது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்படி இருக்கும்னா பேபியோட ஹெட் வந்து நல்லா பெல்விஸ்குள்ள போய் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி திருப்பி பிளாடர் இரிட்டேஷன் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்திரிக்கலாம். அண்ட் அகேன் சம்டைம்ஸ் இந்த லிகமெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்சிங், அந்த பியூபிக் லிகமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு கிராம்ப்ஸு, பேக் பெயின் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் மைட் அஃபெக்ட் யுவர் ஸ்லீப். அகேன் ஹாட் வாட்டர் பேக்ஸ், வார்ம் வாட்டர் பேக்ஸ் வந்து நீங்கள் இன்பிட்வீன் யுவர் லெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கேட்குறது என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப் பில்லோஸ் இருக்கு. இஸ் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல்ட்டு? ஸோ இட் இஸ் நாட் அ ஒன் ஃபிட் ஃபார் ஆல். யாருக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அது மாதிரி தான். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூஸிங் ஒன், யூ கேன் டெஃபினெட்லி யூஸ். அண்ட் இந்த சி ஷேப்ல இருக்கணுமா, நான் காலுக்கு நடுவில் வச்சுக்கலாம், ஹவவர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபுள். ஸோ ஒன் திங் விச் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் ஆர் ஹீட்டிங் பேட்ஸ். ஸோ அந்த மாதிரி வார்ம் ஹீட்டிங் பேட்ஸ் வச்சுட்டு தூங்கினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் ஆன் யோர் பியூபிக் ஏரியா கொஞ்சம் மைல்டு வார்மாக நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம். டோன்ட் கீப் இட் டூ ஹாட். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். And if your sleep is not complete throughout the night, you can definitely take a bit of rest in the morning hours, but do not skip your meals for any time because of sleep.